ரொம்ப நம்ம வந்து அப்படியே கடகடகடன்னு ஓட போறது கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய போறோம். ஏன் அப்படின்னா, இந்த முதல் அதிகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழமான விஷயங்களை வந்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருப்பது, கற்பனை செய்து கொண்டிருப்பது, அல்லது நாம் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிற சில விஷயங்கள் ஒருவேளை தவறாக இருந்திருக்க வாய்ப்பும் இருக்கு. அல்லது இதை குறித்து இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் இவ்வளவு நாள் இவ்வளவுண்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனா அப்படின்னு நினைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. இதுவரைக்கும் தெரியாத விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆக மொத்தம் நாம் வந்து இதை நன்றாக, இந்த முதல் அதிகாரத்தை குறிப்பாக நாம் நன்றாக படித்து கொண்டால் மட்டுமே, 3வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நான் சுருக்கமாக என்ன செய்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். அப்போ 3வது அதிகாரத்தில் அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்கிறது, என்னதான் சொல்ல வருகிறார் அப்படின்றத முதல் அதிகாரத்தை நன்றாக நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சா மட்டும்தான் 3வது அதிகாரம் போகும்போது அவர் என்னதான் எதற்காக அப்படியெல்லாம் சொல்றாரு அப்படின்றது நம்ம என்ன செய்யும், புரிய வரும். இது இல்லாமல் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் போன வாரம் நம்ம பேசும்போது, எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு வெற்றிடம் என்ன செய்கிறது இருக்கு. என்ன வெற்றிடம் அப்படின்னா, அது எதற்கான வெற்றிடம் அப்படின்னா, நான் இப்பொழுது இருக்கிற நிலையை விட உன்னதமான ஒரு நிலையை நான் என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? ஒரு விஷயத்தை ஒரு சக்சஸை தேடி ஓடுவான். அந்த சக்சஸ் கிடைச்சிருச்சுன்னா, கிடைக்க வரைக்கும் ஓடுறான். அது கிடைச்சிருச்சுன்னா அதை விட அதிகமான ஒரு சக்சஸை தேடி என்ன செய்யறான். ஸோ மனுஷனுக்கு வந்து எவ்வளவுதான் அவன் அடைந்தாலும், அது பணமா இருந்தாலும், புகழா இருந்தாலும், பெயரா இருந்தாலும், அந்தஸ்தா இருந்தாலும், அவன் எத்தனை உச்சத்தை தொட்டாலும் அது அவனுக்கு பத்தாது அப்படின்னு என்ன செய்கிறது தோணுகிறது. ஆமா தானே? இன்னைக்கு நாம இங்க உட்காந்துக்கிட்டு சொல்லுவோம், இவ்வளவு சம்பாதிச்சுமா அந்த அம்பானிங்களுக்கு எல்லாம் பத்தல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவனுடைய சைட்ல வந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இதை விட அதிகமான சக்சஸ் என்ன செய்யறான், எதிர்பார்க்கிறான். நீங்களே அந்த இடத்துல இருந்தாலும் போதும் எனக்கு அப்படின்னு எண்ணத்தையும் விட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அதை விட அதிகமான உச்சத்தை தொட வேண்டும் என்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். காரணம் என்னன்னா, மனிதர்களாகிய நாம் இருக்க வேண்டிய உன்னதமான நிலை ஒன்று இருக்கிறது. அது அந்த இடத்தில் நாம் இல்லை என்கிற அந்த எண்ணம் எல்லாருக்குள்ள என்ன செய்யுது இருக்கு. அது உண்மை. அல்டிமேட்டாக ஒரு உன்னதமான ஒரு நிலை மனிதனுக்கு இருக்கிறது. அந்த நிலையை ஒரு மனிதனும் இன்னைக்கு என்ன செய்யல, அடையவில்லை என்கிற எண்ணம் எல்லா மனுஷனுக்கும் என்ன செய்யுது. ஸோ அது என்ன நிலை, அது எப்படிப்பட்ட நிலை என்பதை குறித்தெல்லாம் நம்ம வந்து என்ன செய்ய போறோம். இதை நம்ம படிக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதை புரிந்து கொள்ளும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை அந்த உன்னதமான இடத்துல என்ன செய்து வச்சிருக்கிறார், ஆல்ரெடி உட்கார வச்சு. அது அந்த வசனம் தெரியும் நமக்கு. ஆனா அந்த நிலை எப்படிப்பட்ட நிலை, ஏன் அவ்வளவு பெரிய நிலையில நாம உட்கார வைக்கப்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் அது போதுமானது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாத மற்ற உலக ஜனங்களை போல இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அப்படின்றது நமக்கு இல்லையா? நம்ம என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, என்னதான் உன்னதமான நிலையில கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருந்தாலும் நமக்கு அது ஒரு உன்னதமான நிலையாக என்ன செய்யறது இல்லை. இந்த பூமியில் இருக்கக்கூடிய கீழான விஷயங்களே நமக்கு மேலானவைகளாக தெரிகிறதற்கான காரணம், நாம் சரியாக தேவனுடைய திட்டத்தை நாம் என்ன செய்கிறது இல்லை, புரிந்து கொள்ள முயற்சி. சரி, இதெல்லாம் முதல் அதிகாரத்தில் அவர் ரொம்ப கண்டென்ஸ்டா நிறைய விஷயங்களை சொல்றார். சரி, முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல், இந்த இடத்துல அப்படி நிறுத்தும். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலன், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்போஸ்தலன்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன். வெரி குட். அனுப்பப்பட்டவனுக்கு வெறும் அனுப்பப்பட்டவன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவனுக்கு தூதுவன்ற வார்த்தையும் பைபிள்ல இருக்கு. தூதர்கள், செய்தியை சொல்றதுக்காக அனுப்பப்பட்டவங்க தூதர்கள். இவங்க வந்து இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தையில இருந்து வருது. அப்போஸ்தலோஸ் என்ற கிரேக்க வார்த்தையில இருந்து தான் அப்போஸ்தலர்ன்றதை அப்படியே நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க.
அப்போஸ்தலர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அனுப்பப்பட்டவன் என்று சொன்னது சரி, ஆனால் ஒரு அதிகாரம் உடையவனாக அதிகாரி ஒருவரால் அனுப்பப்படுதல். வெறும் ஒரு செய்தியை சொல்வதற்காக அல்ல. செய்தியை சொல்லுகிறவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. செய்தியை சொல்றவனுக்கு செய்தியை மட்டும் என்ன செய்யணும்? சொல்லிட்டு போகணும். ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரி தனக்கு பதிலாக இந்த மனுஷனை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக என்ன செய்கிறார்? அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனை தான் என்னன்னு சொல்லுவோம்? அப்போஸ்தலன்னு சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 அப்போஸ்தலர்கள் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி இந்த பூமியில சில விஷயங்களை செய்வதற்காக, சபையை உருவாக்குவதற்காக, சபையை வந்து என்ன சொல்றது கட்டுவதற்காக ஆதி காலத்துல அப்போஸ்தலர்களாக 12 பேரை தேவன் என்ன செய்தார்? நியமித்து அனுப்பினார். அப்போ அப்போஸ்தலர் வந்து அனுப்பப்பட்டவன். இந்த அனுப்பப்பட்ட மனுஷனுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? இந்த அனுப்பப்பட்ட மனுஷனுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் இந்த மனுஷனுக்குள்ள இருக்கு. இந்த அதிகாரம் உடையவனாதான் இந்த அப்போஸ்தலன் புறப்பட்டு போய் அந்த அப்போஸ்தலர்களுக்குரிய அடையாளங்கள், அப்போஸ்தலர்களுக்குரிய எல்லா அதிகாரங்களையும் ஜனங்கள்கிட்ட என்ன செய்றாங்க? காட்டக்கூடியவங்களா இருக்கு. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் தேவனுடைய சித்தத்தினாலே என்ன செய்யப்பட்டேன்? கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிறேன். சரி, இப்போ அந்த அதிகாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த அதிகாரத்தை தந்தது யாருன்னு சொல்றாரு இவரு? இந்த அதிகாரம் யார் மூலமா கிடைச்சிருக்குது? கிறிஸ்து. யாருடைய அப்போஸ்தலன்? இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன். இந்த வார்த்தைக்கு நம்ம அப்புறம் வரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவனை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுப்பதற்கான விஷயத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த பவுல் அவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல பார்க்குறோம். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய பின்னாடி இருக்கக்கூடிய 26 அதிகாரம் போன்ற அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது அவன் யாராக இருந்தான், அவனை தேவன் அவனுக்கு என்ன மாதிரியான சித்தத்தை வைத்திருந்தார், அவனை இயேசு கிறிஸ்து எப்படி பிடித்தார், பிடித்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதிநிதியாக அவரை எப்படி ஏற்படுத்தி அனுப்புகிறார் என்பதை குறித்ததெல்லாம் பல இடங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு இடத்தை நம்ம வாசிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். அவனுடைய முன்னான வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும், நிறைய நம்ம அதை படிக்க விரும்பல. பட் இருந்தாலும் 15வது வசனத்திலிருந்து 14 வாசிப்போம். கலாத்தியர் 1:14 வாசிக்கலாம். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரியங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் பிற ஜனத்தாரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணவும் இல்லை, எனக்கு முன்னே அப்போஸ்தலராக இருந்தவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருடங்கள் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும் இடையே நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாட்கள் தங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்றாரு. சொல்லிட்டு 2வது வசனத்துல சொல்றாரு, 14 வருடங்களுக்கு சென்ற பின்பு நான் தீத்துவை கொண்டு மறுபடியும் போய் அப்போஸ்தலர்களாக நான் என்ன செய்றேன்? எருசலேம்ல போய் மற்றவர்களை பார்க்கிறேன்னு சொல்றாரு. அப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய விடுபட்ட ஒரு வாழ்க்கை, அவருடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிக்க முடியாத ஒரு பகுதியை நம்ம கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல வாசிக்கிறோம். அது என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை பிடித்த உடனே அவர் எங்க போகல? எருசலேமுக்கு போகல. அவர் எங்க போயிருக்கிறார் அப்படின்னா, அரபி தேசத்துக்கு என்ன செய்திருக்கிறார்? போயிருந்தார். என்ன அரபி தேசம்?
பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு மனுஷன் தேவனால பிடிக்கப்பட்டு வேற ஒரு சூழ்நிலையில அரேபிய தேசத்துல போய் 40 வருஷம் சுற்றினான். அது பழைய ஏற்பாட்டில் வேற ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அன்னைக்கு மீதியான் அப்படின்னு போட்ட இடம் தான் இன்னைக்கு அரேபியா, சவுதி அரேபியா. அங்கதான் போய் 40 வருஷம் மோசே என்ன செய்தார், இருந்தார். யார் ட்ரைனிங்? அம்மா. அங்க வச்சு கர்த்தர் அவரை என்ன செய்யறார், சந்திச்சு அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லி, நீ இஸ்ரவேல் ஜனங்களை போய் என்ன செய்யணும். இப்போ பழைய ஏற்பாட்டில் மோசே என்பவன் கர்த்தரால் பிடிக்கப்பட்டு கர்த்தருடைய அதிகாரத்தினால் கர்த்தருடைய பிரதிநிதியாக, யாகுவேனுடைய கர்த்தருடைய பிரதிநிதியாக இருக்கிறேன் என்கிறவருடைய பிரதிநிதியாக அவருடைய நாமத்தை தரித்தவனாக எகிப்துக்கு வந்து ஜனங்கள் என்ன செய்யறாரு, மீட்டுட்டு போறாரு. அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன செய்யறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்ட பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால அவர் என்ன செய்யறாருன்னா அரபிய தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு 3 வருடம் அங்க என்ன செய்கிறார், கர்த்தரோடு நேரத்தை செலவு செய்திருக்கிறார் என்பது நம்ம எங்க படிச்சு புரிஞ்சுக்க முடியுதுன்னா கலாத்தியர் கல்வி நிருபத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியுது. இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவ்வளவு சொல்றாரு கலாத்தியர் கல்வி நிருபத்தில் அப்படின்னு சொன்னா, பொதுவாக அப்போஸ்தலனாகிய பவுலே அப்போஸ்தலர்கள் என்று ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் நிறைய பேர் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இன்னைக்கே இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நானும் அப்போஸ்தலன் தான், எனக்குள் அப்போஸ்தலனுடைய சகல அடையாளங்களும் காணப்பட்டதே அப்படின்னு சொல்றாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, நானும் 3 வருஷம் யாரு கீழே உட்காந்து படித்தேன், கிறிஸ்துவ கீழே இருந்திருக்கிறேன். நானும் 3 வருஷம் படிச்சிருக்கேன். மற்ற சீஷர்களை போல நான் இல்லைனாலும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால 3 வருஷம் ட்ரைனிங் பண்ணப்பட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு. சரி, ஸோ இதெல்லாம் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சித்தத்தினால எப்படி அப்போஸ்தலன் ஆனார் அப்படின்றது குறித்ததான சில உதாரணங்கள். சரி, இப்போ தொடர்ந்து வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல், எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அடுத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த நிருபம், கொலோசியர் நிருபம். இது இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மற்ற நிருபங்கள், இது எல்லாத்துலயும் ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அது என்ன அப்படின்னா, ஈஸியா கடந்து போகக்கூடிய ஒரு வார்த்தை. அது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள். யாருக்கு எழுதுறாரு? அவர் சொல்ற வார்த்தை என்னது? கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களாகிய எபேசுல இருக்கக்கூடிய நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எழுதுறாரு. ஆனா அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தவான்களாக இருக்கிற அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வார்த்தையை இந்த முதல் அதிகாரம் மட்டும் இல்லை, இந்த நிருபம் முழுவதும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாசிக்க போறோம். இந்த வார்த்தை வந்து இந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற இந்த வார்த்தை வந்து ஒரு சாவி. இந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்குமான சாவி என்னதுதான், கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற அந்த வார்த்தை தான். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள். இப்போ உதாரணத்துக்கு சும்மா இப்போ நான் ஒரு படம் வரைகிறேன் பாருங்க. இந்த இன் அப்படின்னா என்ன அர்த்தம், உள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பெட்டி இருக்கு. ஒரு பெட்டி இருக்கு, சரியா? இப்போ இங்க ஒரு பந்து இருக்கு, சரியா? இப்போ இது இப்படி உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னு சொல்லுவீங்க? பெட்டிக்குள். பெட்டிக்குள். இப்போ இந்த பந்து எதற்குள் இருக்கிறது? பெட்டிக்குள் இருக்கிறது. இப்போ இந்த பந்து வெளியில இருக்கு இல்லையா? இப்போ இந்த பந்து என்ன பண்ணிடுது, இதுக்குள்ள போயிருது. அப்போ இந்த பந்து இதுக்குள்ள போயிருது. இப்போ என்ன பண்ணி, அப்போ வெளியில என்ன இருக்காது, பந்து இருக்காது. வெளியில பந்து இல்லை. இப்போ பந்து தெரியுமா தெரியாதா? உள்ள இருந்தாச்சு. இப்ப மூடியாச்சு. இந்த பெட்டியை என்ன செஞ்சாச்சு, பெட்டியை மூடியாச்சு. பெட்டிக்குள்ள பந்து என்ன செஞ்சாச்சு, போயாச்சு. பெட்டிக்குள்ள இப்ப பந்து இருக்கு. பந்து எங்க இருக்கு? பெட்டி உள்ள இருக்கு. பந்து எங்க காணும்? பந்து எங்க காணும்னா வெளியில இல்லையா?
பந்து எங்க காணும்? அதான் வெளியில இல்ல, அதான் காணும். அப்ப எங்க இருக்கு? பெட்டிக்குள்ள இருக்கு. அப்ப இங்க என்ன தெரியும்? பெட்டி மட்டும் தான் தெரியும். பெட்டி மட்டும் தான் தெரியும். இப்ப என்ன பண்ணலாம், இந்த பெட்டிக்கு பதிலா இந்த இடத்துல வேற ஒரு வார்த்தை எழுதிடுவோம். அது என்னதுன்னா, இந்த பெட்டி தான் கிறிஸ்துன்னு வச்சுப்போம். அந்த பந்து தான் நீங்களும் நானும். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிறீங்களா? இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு விளக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு நான் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இல்லைன்னு அர்த்தம். இனிமே நான் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அந்த இதுவே இல்ல. இதுதான் கலாத்தியர்கள் நிருபத்துல சொல்றேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அதுக்கப்புறம் சொல்ல ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்திருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுக்குள், இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐடியாவை நீங்க புரிஞ்சுக்கோங்க. டேனியல் பிரதர் சொன்ன மாதிரி அதை விளக்கி சொன்னோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இனி நான் வெளியே தெரியக்கூடாது. நீ தெரியக்கூடாதுன்னு சொல்றத விட தெரிய முடியாது, தெரிய முடியாது. பெட்டி என்னைக்கு திறக்கப்படுமோ, என்று வெளிப்படுத்தப்படுமோ, என்று கிறிஸ்து வெளிப்படுவாரோ, அப்படித்தானே? பாருங்க, கொலோசியர்கள் நிருபத்தை எடுப்போம். அதாவது இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது சில ஐடியாஸ், அதாவது சில கான்செப்ட். இந்த நிருபத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தைகளை நன்றாக புரிந்து கொள்வது இம்பார்ட்டன்ட். அடுத்த முறை நீங்க இந்த நிருபத்துல கிறிஸ்துவுக்குள்னு வாசிச்சா இது எல்லாமே உங்க மைண்ட்ல என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த மைண்ட் செட்ல அந்த வார்த்தையை வாசிச்சா மட்டும்தான் நீங்க இந்த நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் போற அந்த மைண்ட் செட்லயே என்ன செய்ய முடியும்? டிராவல் பண்ண முடியும். அதனால கொலோசியர்கள் நிருபத்துல பாருங்க, கொலோசியர்கள் 3வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் என்ன செய்வீர்கள்? அப்ப என்றைக்கு இந்த கிறிஸ்து என்கிற இந்த பெட்டி திறந்து வெளிக்காட்டப்படுகிறதோ அன்னைக்குதான் அவருக்குள்ள இருக்கிற நாம வெளியே தெரியும். அது வரைக்கும் யாரு தெரிய முடியாது. அப்ப நான் தெரியறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பந்து இந்த பெட்டிக்குள்ள இல்ல. அப்ப இந்த பந்து என்ன பண்ணிருச்சு? அப்பப்ப வெளியில என்ன பண்ணுது? எட்டி பாக்குது. நம்ம உலகம் எப்படி இருக்கு, பாவம் எப்படி இருக்கு, நம்ம விட்டு வந்த வாழ்க்கைலாம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த பந்து என்ன செய்யுது? உள்ள இருக்கிறதுக்கு முடியாம அப்பப்ப வெளியில எகிரி எகிரி குதிக்குதான். உங்களுக்கு இந்த ஐடியா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்த முறை நீங்க கிறிஸ்துவுக்குள்ன்ற வார்த்தையை நீங்க வாசிச்சாலே, தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள், அவருக்குள், இந்த வார்த்தையை வாசிச்சாலே உங்களுக்கு எதெல்லாம் மைண்ட்ல வந்துடணும்? இந்த ஐடியா மைண்ட்ல வந்துடணும். இந்த ஐடியா மைண்ட்ல வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு நிறைய முக்கியமான குழப்பங்கள், இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல காணப்படக்கூடிய உபதேச ரீதியான குழப்பங்கள் கூட நிறைய சரியாகும். போக நம்ம அதை பத்தி படிக்க போறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக வாழ்த்துறாரு. இப்பதான் நம்ம மெயினான கண்டென்ட்டுக்குள்ள வரப்போறோம். அதாவது 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் கிரேக்க மொழியில ஒரே வாக்கியம், ஒரே சென்டென்ஸ். புரியுதுங்களா? இதுல டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எல்லா மொழியிலையும் அதை ஒரே சென்டென்ஸா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அதை பிரேக் டவுன் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க? டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரே சென்டென்ஸ். என்னது? இவ்வளோ நீளமான ஒரு வாக்கியம் ஒரிஜினல்ல கிரேக்க மொழியில இந்த 3வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் ஒன் சென்டென்ஸ். இது நான் ஏன் சொல்றேன்னு இப்படி இதெல்லாம் நமக்கு தெரியணுமானா, ஆமா தெரியணும். ஒரே வாக்கியம். அதனாலதான் இந்த 3ல இருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ முயற்சி, ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க பயங்கரமா உட்காந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு?
கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது. ரோமர் கழுத நிருபத்தில் கூட இந்த மாதிரி நீளமான வாக்கியங்கள்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பார். நீங்கள் ரோமர் கழுத நிருபத்தை வாசிக்கும் போது அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் இது, இதுலேயும் அதே மாதிரி தான் எழுதியிருக்கார். சரி, இப்போ 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஒரு முறை நம்ம வாசிச்சிருவோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாரோ அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோமோ அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனமாக உங்களுடைய பைபிள் வந்து ஒரு முறை பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தமக்கு பிரியமானவர் மூலமாக அவர் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகும்படிக்கே நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது தாம் நியமித்த ஒழுங்கின்படி பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ளவை அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை நமக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை கொண்டிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் நோக்கத்துக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இதான் இப்போ நம்ம வாசித்த பகுதி 14. இப்போ நம்ம வாசிக்கும் போது எத்தனை பேர் வந்து இன்னொரு தடவை வாசிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு? இதுதான் இந்த ஒரே வாக்கியமா இருக்கிறத டிரான்ஸ்லேஷன் பண்றதுனுடைய கஷ்டம். இது ஒரே வாக்கியமா இருக்கிறது, அதை கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்கன்ற எங்க மைண்ட்ல வச்சாதான் நீங்க அதை வாசிக்கும் போது என்ன செய்வீங்க? கொஞ்சம் கவனமா வாசிப்போம். இல்லை நம்ம அப்படியே கடகடன்னு என்ன செஞ்சிருவோம், வாசிட்டு போயிடும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இதை பிரேக் டவுன் பண்ண போறோம். இந்த சென்டென்சஸை பிரேக் டவுன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ 3வது வசனத்திலிருந்து மறுபடியும் நம்ம வாசிக்க போறோம். இப்போ நம்ம நிறுத்த போறோம். ஒவ்வொரு தடவையும் வாசிக்கும் போது என்ன செய்ய போறோம்? நிறுத்த போறோம். உங்ககிட்ட பென் இருந்ததுன்னா அடுத்த முறை நீங்க வரும்போது என்ன பண்ணுங்க, இல்லை பேனாலே நீங்க என்ன பண்ணுங்க, வசனங்களை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஏரோ மார்க்கெல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல போறேன்றதுன்னு சரி, அட்லீஸ்ட் நீங்கள் அடுத்த முறை வாசிக்கும் போது, நீங்கள் டேனியல் பிரதர் சொன்னார் இல்லையா, நீங்கள் சொல்லும் போது புரிஞ்சுது, நான் பைபிளை பார்க்கும்போது டக்குன்னு என்ன செய்யலை, அப்போ நான் மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாருல, அந்த மாதிரி ஆகிடும். பைபிள் படிக்கும்போது நம்ம கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? இந்த பேப்பர் கர்த்தருடைய வார்த்தை கிடையாது, கர்த்தர் கிடையாது. இந்த பேப்பர் கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. இதில் இருக்கிற இங்கு கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. இது ஒரு விக்கிரகம் கிடையாது. இதுல இருக்கிற வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள். அதை நம்ம புரிஞ்சு கொள்வதற்காக நம்ம என்ன செய்யறோம்? வந்திருக்கோம். அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அதுல இப்போ பிரதருக்கெல்லாம் வந்து சைடில் இடம் இருக்கு, உட்காந்து எழுதிடுவாரு. சைடில் இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி இதை என்ன செய்யணும், படிச்சாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 கலர் வச்சுக்கோங்க வீட்டில். இந்த மாதிரி ஸ்டடி பண்ணும்போது சில விஷயங்களை ஒரே கலரில் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. முதல் வசனத்தில்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் யாரு? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3 கேரக்டர் இந்த வசனத்துல வராங்க. 3வது வசனத்துல 1:3 யார் யாரு? பிதாவாகிய தேவன், கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிக்கலாம். இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து ஆவியானவர். அதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், கவனிங்க. இப்போ 3 கேரக்டர் இந்த வந்துருக்கு. இப்போ யார் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்? அதான் கேள்வி. யார் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்? இப்போ நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இவரு. இல்ல இந்த முதல் வசனத்துல நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார்னு வாசிக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓகே, கொஞ்சம் ஆசீர்வதித்திருக்கிறார். யார் நம்மை ஆசீர்வதிச்சார்? பிதாவாகிய தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். சரியா? யாருக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார்? அப்ப அவர் யார் ஆசீர்வதிச்சிருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, ஸ்தோத்தரிக்கப்பட்ட, பிளஸட் சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடினாலே அவருக்குள்ள நாம் இருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? கரெக்டா? இப்போ அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப அந்த பாக்ஸ் கிட்ட வரலாம். கிறிஸ்து என்னப்படக்கூடிய இந்த பெட்டி, இந்த பெட்டி ஆசீர்வதிக்கப்பட்ட பெட்டி. இதுக்குள்ள எது இருந்தாலும் அது என்னதுதான்? இப்போ கிறிஸ்து ஆனவர், அவரை நீங்க ஒரு பெட்டியாக நீங்க பாத்தீங்கன்னா அவருக்குள் இருக்கக்கூடிய அனைத்துமே என்னதுதான்? யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது? இப்ப பிதாவாகிய தேவன் இந்த பெட்டிக்குள் இருக்க அந்த பந்தை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா யாருக்குள்ள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? அப்ப அந்த பெட்டியை விட்டு அந்த பந்து வெளியே வந்துருச்சுன்னா நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்க விரும்பலன்னு அந்த பெட்டி, அந்த பந்து சொல்லுதுன்னு அர்த்தம். வெறும் இதை மட்டும் வச்சு ஒரு வருஷத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கலாம். எதை மட்டும் வச்சு? கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையை மட்டும் வச்சு. ஆனா அந்த வார்த்தையை மட்டும் நீங்க தியானிக்க ஆரம்பிச்சுன்னு பாருங்க. ஜஸ்ட் மெடிடேட். கிறிஸ்துவுக்குள் நான் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளவு விஷயம் வரும் தெரியுமா? எவ்வளவோ, அதாவது நாம் எவ்வளவு மேன்மையானவர்கள்ன்றது நம்ம என்ன செய்யும், நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதான் 2வது அதிகாரத்துல வரும்போதெல்லாம் சொல்றாரு, ஒரு காலத்துல நீங்க இல்லை அப்படின்னு. சரி, பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ண போறேன், ஒரு கேள்வி கேட்க போறேன். பைபிள், இந்த ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய கதை சுருக்கம் என்னன்னு கேட்டா சுருக்கமா என்னன்னு சொல்லுவீங்க? என்னன்னெல்லாம் சொல்லலாம்? மனுக்குலத்தினுடைய மீட்பு. வேற வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் த பைபிள் அப்படின்னு கேட்குறாங்க. பைபிள் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? மனுக்குலத்தின் மீட்பு. கொஞ்சம் தண்ணி மட்டும் தண்ணி இங்கே இருக்கு பாருங்க. தேவன் மனிதனை படைப்பதும் மனிதனுடைய வீழ்ச்சியும் அந்த வீழ்ச்சியிலிருந்து மனிதனை மீட்பதும். ஓகே, வெரி குட். அப்புறம் சரியான பதில் தான், எதுவுமே தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ஒட்டுமொத்த கண்டென்ட் ஆஃப் த பைபிள் அதுதானா? மனுஷனுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது ஓகே, இது சொன்னது ஓகே. தேவனுடைய அன்பு ஓகே. இப்போ நீங்க வந்து சப் கண்டென்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு
ஹோம்ஒர்க் இல்லை, ஐயோ நிறைய ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இது வரைக்கும் ஒன்று கூட என் கைக்கு வந்து சேரலை. அதனால நான் ஹோம்ஒர்க்கு கொடுக்குறத விட ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். கவனிங்க கவனிங்க கவனிங்க. தடுக்கவே முடியாத, என்னது தடுக்கவே முடியாத ஒரு விசை, ஒரு ஃபோர்ஸ். என்னது ஒரு விசை. விசைன்னா என்ன தெரியுமா? ஃபோர்ஸ். தடுக்கவே முடியாத ஒரு ஃபோர்ஸ் இப்படி வந்துகிட்டே இருக்கு. என்னது இது? வந்து தடுக்க முடியாத ஃபோர்ஸ், உந்து சக்தி, விசை. இங்க என்ன இருக்கு தெரியுமா? அசைக்கப்பட முடியாத ஒரு தடுப்பு. என்னது இது? என்னது? அசைக்கவே முடியாத தடுப்பு, தடை. இதுதான் பைபிளினுடைய கண்டென்ட். எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் சொல்ல வருது. கவனிங்க. தடுக்கவே முடியாது இந்த ஃபோர்ஸை. ஆனா ஒரு தடை இருக்கு, அதை அசைக்கவே முடியாது. அல்டிமேட்டா யார் வின் பண்றா தெரியுமா? இந்த தடுக்கவே முடியாத ஃபோர்ஸ் தான் என்ன செய்யுது? வின் பண்ணுது. இதுதான் வந்து பைபிளினுடைய சுருக்கம். இப்ப தடுக்கவே முடியாத ஃபோர்ஸ் என்னது? இப்போ உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? தடுக்கவே முடியாத ஃபோர்ஸ், தடுக்கவே முடியாத ஒரு விசை வருது. ஆனா அது எவ்வளவுதான் வந்தாலும் அசைக்கவே முடியாத ஒரு தடை அங்க இருக்குது. இதுதான் பைபிளுடைய கதை. ஆனா கடைசியில யார் ஜெயிக்கிறா? தடுக்க முடியாத ஃபோர்ஸ் ஜெயிச்சிருது. இதான் வந்து ஒட்டுமொத்த பைபிளினுடைய சம்பவம் சொல்றேன். இப்ப தடுக்க முடியாத ஃபோர்ஸ் என்ன? வாட் இஸ் த தடுக்க முடியாத ஃபோர்ஸ்? இது என்னது? தேவனுடைய பிளான். அப்புறம் தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க நினைப்பது. இதுதான் தடுக்கவே முடியாத ஃபோர்ஸ். தேவன் மனிதனை ஆசீர்வதித்தல். இதுதான் என்னது? தடுக்கவே முடியாத ஒரு ஃபோர்ஸ். தேவன் மனிதனை ஆசீர்வதித்தல். அப்ப அசைக்கவே முடியாத தடை என்ன? ஆசீர்வதிக்கவே எவ்வளவுதான் அவர் ஆசீர்வதிக்க முயற்சி செஞ்சாலும் மனிதனுடைய கலக புத்தி, மனிதனின் கலக புத்தி, இதான் வந்து அசைக்கவே முடியாம இருக்கு. புரிஞ்சுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஆனா கடைசியில தேவன் மனுஷன் என்ன செஞ்சிடறாரு? ஆசீர்வதிச்சே தீர்றாரு, ஆசீர்வதிச்சிடுறாரு. இந்த செவர் உடைஞ்சிருது. அப்போ இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? காட்ஸ் பிளஸிங். God wants to bless human being, but man is rebellious. இதுதான் வந்து வேதாமத்தினுடைய கதை. ஆமாவா இல்லையா? நீங்க சொன்னதுதான் நான் வேற வார்த்தையில சொல்றேன். ஆமாவா இல்லையா? இப்ப நான் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம இங்க வாசிக்கிறோம், நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். எப்போ ஆசீர்வதிச்சாரு மனுஷனை? படைச்ச அன்னைக்கே மனுஷனை தேவன் என்ன செய்தார்? மிருகங்களையும் ஆசீர்வதிச்சார். ஆமா தானே? ஆனா மனுஷனை அவர் ஆசீர்வதிச்சது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். அது என்னன்னா, தேவனை பிரதிபலிக்கக்கூடிய சாயலாக மனுஷன் இருக்க போகிறான் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை மனுஷனுக்கு தேவன் என்ன செய்தார்? அந்த சாயலை கொண்டு அவன் தேவன் படைத்து அவனுக்கு தந்தருளின அனைத்து சிருஷ்டிகளிலும் அவன் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஆளுகை செய்ய வேண்டியவனாக இருக்கிறான். அப்படின்றதுதான் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். கரெக்டா? அந்த ஆசீர்வாதம் வந்து மனுஷனை இடிக்குது, மனுஷனை டச் பண்ணுது. ஆனா மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறானா இல்லையா?
விரும்புறான். தேவன் அவனை ஆசீர்வதிக்கணும் மனுஷன் விரும்புறான். ஆனா அவன் நினைத்தபடி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நான் இந்த பழத்தை சாப்பிட்டு நான் இருப்பேன், நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாதான் நான் சாப்பிடுவேன், ஆனாலும் நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் என்று யார் விரும்புறா? மனிதன் விரும்புறான். அப்போ தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அதுக்கு தடையா இருப்பது என்ன தெரியுமா? மனிதன் ஆசீர்வதிக்க விரும்புகிறது தான் தடையா இருக்கு. ஆனா மனுஷன் ஏன் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறான்? தேவன் எப்படி ஆசீர்வதிக்கணும்? நான் நினைத்த மாதிரி தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும். அவர் நினைச்ச மாதிரி தேவன் என்ன செய்யக்கூடாது, ஆசீர்வதிக்கக்கூடாது. என்னுடைய கண்டிஷன்ஸ் படி தேவன் நடந்துக்கணும். அவர் சொல்ற மாதிரி எல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. இதுதான் கிளாஷ். எங்க இருந்து? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஃபுல் பைபிளும் இதுதான் பார்க்குறோம். கடைசியில நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது பார்க்குறோம், யார் ஜெயிக்கிறா? தேவன் மனுஷனை ஆசீர்வதித்தே தீர்கிறார். அதுவும் ஒரு நாள் 2 நாள் வாழ்றதுக்கு இல்ல, அழியாத காலம், நீடூழி காலம் வாழ்வதற்காக தேவன் மனுஷனை ஆசீர்வதி. அப்ப இங்க நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர், அந்த தேவன், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த ரொம்ப முக்கியமான வார்த்தை நீங்க அங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, உன்னதங்களிலே. என்னது? கொலோசியர்கள் நிருபத்துல வாசிக்கிறோம், நீங்க மேலானதை என்ன செய்யுங்க, தேடுங்கள். அப்போ தேவன் நமக்கு தந்தரில் இருக்கிற ஆசீர்வாதம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மனிதனுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கு. என்னது? எப்படியாவது நான் ஒரு உன்னதமான நிலையை என்ன செய்ய வேண்டும், அடைந்தே தீர வேண்டும். அதைத்தான் தேவனும் விரும்புறார். ஆனா பிரச்சனை என்னன்னா, மனிதன் நான் விரும்புகிற மாதிரிதான் அந்த இடத்தை அடைவேன், அப்படிதான் நான் அந்த இடத்தை அடைவேன் என்று நினைக்கிறான். தேவன் என்ன செய்ய மாட்டேன்றாரு, நான் விரும்புகிற மாதிரி தான் உன்னை என்ன செய்ய போவேன், ஆசீர்வதிப்பேன். உன்னை அந்த உன்னதமான நிலையிலே கொண்டு போய் வைத்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசை எனக்கு இருக்கிறது. நான் தான் உன்னை உன்னதமான இடத்துல கொண்டு போய் வைப்பேன். நீ நினைக்கிற மாதிரி அங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது என்று சொல்லுகிறார். இது எவ்வளவுதான் மனிதன் கீழே விழுந்தாலும், தள்ளப்பட்டாலும், உருண்டாலும், மண்ணை நக்கினாலும் மனிதனுக்கு என்ன புரிய மாட்டேங்குது, இது மட்டும் புரியவே மாட்டேங்குது. விசுவாசிகளாகிய நமக்கும் சேர்த்து ஏன் நம்ம இன்னும் கீழான விஷயங்களை மேலான விஷயங்களாக நினைத்து வாழ்றோம்? நமக்கு தெரியாதா? இந்த வசனம் தெரியாதா உங்களுக்கு? இந்த வசனம் தெரியாதா? தெரியும். எத்தனை முறை மனப்படமா சொல்லியிருப்பீங்க இந்த வசனத்தை, கரெக்டா? கிறிஸ்துவுடனே கூட நம்ம உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார்ன்ற வார்த்தை எத்தனை முறை நம்ம வாசிச்சிருப்போம். மேலானவைகளை தேடுங்கள் எத்தனை முறை வாசிச்சிருப்போம். ஏன் நம்ம இன்னும் பூமிக்குரிய விஷயங்களை மேலானவைகளாக நினைத்து வாழ்றோம்? ஏன் மேலான விஷயங்கள் நமக்கு இன்னும் மேலான விஷயங்களாக தெரியல? ஏன் உன்னதங்களிலே அந்த இடத்தை, உன்னதங்களில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயரமான இடங்களிலே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மூல காரணராய் இருக்கிறவர் தான் பிதாவாகிய தேவன். அவரிடத்துல இருந்து தான் எல்லாம் உண்டாயிற்று. அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், ஆசீர்வதித்து இருக்கிறார் உன்னதங்களிலே. ஆனா மனிதனுக்கு இந்த கலக புத்தி இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன செய்கிறது அப்படின்னா, அப்பப்ப இந்த பெட்டியை விட்டு வெளியே வருவதற்கான முயற்சி ஈடுபட்டுட்டே இருக்காது. மனுஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பெட்டி விட்டு வந்துகிட்டே இருக்கான். தேவ பிள்ளைகளாக நம்ம எடுத்துப்போமே, நாம் உலகத்திற்காக போடுகிற பிரயாசத்துல எத்தனை சதவீதம் உன்னதமான ஆவிக்குரிய விஷயங்களுக்காக நம்ம பிரயாசப்படுறோம்? எவ்வளவு சதவீதம்? நம்ம உலக விஷயங்களுக்காக நமக்கு மேன்மையாக அது தெரிகிறது. அதனால அந்த விஷயங்களுக்காக, பெட்டிக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம போடுற எஃபர்ட் இருக்குல்ல, அதை ஏன் நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களுக்காக என்ன செய்யறது இல்ல? அதுல எத்தனை சதவீதம் போடுறோம்? ரொம்ப குறைவா. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா,
அது இதை விட முக்கியம்னு நினைக்கிறோம். அதுதான் நம்முடைய செயல்ல காட்டுறோம், நம்முடைய அறிவுல, நம்முடைய சிந்தையில நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம். நம்ம செயல்ல அது முக்கியம் இல்ல. இப்ப நீங்க ஆதாமே கூப்பிட்டு ஏவாளையே கூப்பிட்டு நீங்க கேட்டு பாருங்களேன், பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம், ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேம்மா, நீங்க தானே ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாய், அம்மானுக்கு கூட தப்பு இல்ல, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேம்மா, ஏமா இப்படி பண்ணீங்கன்னா, நான் கடவுள் மேல எல்லாம் வெறுப்பெல்லாம் இல்ல, கடவுளை வெறுக்கலாம் இல்ல, அவருக்கு கண்டிப்பா அவருக்கு விரோதமா என்சே ஆவன்ற மைண்ட் செட்லாம் இல்ல, அந்த பணத்துல அப்படி என்ன இருக்குன்ற கியூரியாசிட்டியில தான் நம்ம என்ன பண்ணிட்டேன், அப்படிதான் சொல்லுவாங்க. நம்மளே அப்படித்தானே, ஒரு அந்த பெட்டிக்கு வெளியில் நம்ம ஏன் எட்டி பாக்குறோம், நம்ம விட்டு வந்த நிலைமை இப்ப எப்படி இருக்குது, சும்மா லைட்டா அப்போ விசிட் பண்ணிட்டு வந்தா தானே ஒரு கிக் இருக்கும் நமக்கு. எவ்வளவு நாள் தான் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறதுன்ற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள இருந்து சார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னாகமத்துல வாசிச்சீங்க, தேவதூதர்களுடைய உணவுன்னு சொல்லக்கூடிய மன்னாவை அவங்க கிட்ட கொடுத்து, இந்த மன்னா எண்ணத்திற்கு எவ்வளவு நாளைக்கு தான் இதையே சாப்பிடுவோம், கொஞ்சம் நாங்க அப்படியே எட்டி பார்த்துக்கிறோம், இந்த கலக புத்தி. அப்ப நீங்க என்ன பண்ணிருங்க, பைபிளை இப்ப 2 வார்த்தையா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு தேவனுடைய ஆசீர்வாதம், இன்னொன்று என்னது மனிதனுடைய கலகம். இப்படி பிரிச்சுக்கலாமா? இப்ப ஆதியாமத்துல இருந்து வாசிட்டு வாங்க. முதல் அதிகாரம் ஆசீர்வாதமா கலகமா? 2வது அதிகாரம் ஆசீர்வாதமா கலகமா? கலகமா, ஆசீர்வாதம். 3வது அதிகாரம் ஆசீர்வாதமா கலகமா? கலகம். 4வது அதிகாரம் ஆசீர்வாதமா கலகமா? கலகம். ஆபேல் தேவன் என்ன செய்யறான், ஆபேல காயின் என்ன செய்யறான், கொலை பண்றான். 5வது அதிகாரம் ஆசீர்வாதமா கலகமா? ஆசீர்வாதம். தேவன் ஜனங்களுடைய தொகையை பெருக்கிறார், தேவன் பிள்ளைகளை தருகிறார், அவர்களுக்கு என்ன செய்ய, காயின் ஆபேல் செத்துட்டான், அவனுக்கு பதிலா சேர்த்த கொடுக்குறாரு, அவனுடைய வம்சாவளியை கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பெருக்கி கொண்டே வருகிறார். அப்ப ஆசீர்வாதம். 6வது அதிகாரத்துல ஆசீர்வாதமா கலகமா? கலகமும் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்கு. கலகம் மனுஷர்கள், ஆசீர்வாதம் நோவா தப்பிச்சது ஆசீர்வாதம், மனுஷங்க அழிஞ்சது கலகத்தினால. சரியா? அது அப்படியே 9வது அதிகாரம் வரைக்கும் என்ன செஞ்சிருது, வந்துருது. 10வது அதிகாரத்துல ஆசீர்வாதமா கலகமா? கலகம். அவங்க என்ன பண்றாங்க, 11வது அதிகாரம் ஆசீர்வாதமா கலகமா? ஆசீர்வாதம். ஜனங்கள் விருத்தி அடைகிறார்கள், கர்த்தர் பிரிச்சு பாதியா பிரிச்சு அனுப்பிச்சாலும் ஜனங்கள் கர்த்தர் எல்லாரையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்து அவர்களுடைய சந்ததி என்ன செய்கிறார், பெருக பண்ணுகிறார். 12வது அதிகாரம் ஆசீர்வாதமா கலகமா? ஆசீர்வாதம். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதிப்பதற்கான ஆசீர்வாதத்தினுடைய ஒரு தேவனுடைய திட்டத்தினுடைய தொடக்கத்தை ஆரம்பிச்சு வைக்கிறார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன். 12வது அதிகாரத்துல யார் வரா? அப்ராம் வராரு. அப்படியே நீங்க எந்தெந்த அதிகாரத்துல என்னென்னு லேபிள் பண்ணுங்க. கலகம்னா கலகம்னு எழுதுங்க, ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் எழுதுங்க. இப்படியே போயிட்டு உபாகம் வரைக்கும் நில்லுங்க. உபாகமம் முடியும் போது ஒரு அதிகாரம் ஆசீர்வாதம், ஒரு அதிகாரம் கலகம்னு பிரிச்சு நிற்கும். சாபம் ஆசீர்வாதம்னு நிற்கும், மரணம் ஜீவன் நிற்கும். நியாயப்பிரமாணம் முடிஞ்சிடும். யோசுவா ஆரம்பிக்குது, ஆசீர்வாதமா கலகமா? ஆசீர்வாதம். கலகம். ஜனங்கள் இடம் கிடைச்சது ஆசீர்வாதம், ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா போனது கலகம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஃபுல்லா கலகம். ரூத்து அந்த நியாயாதிபதிகளின் காலத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், விசுவாசத்தினால் வந்தது. இப்படி நீங்க போயிட்டே இருக்கலாம் பைபிள் ஃபுல்லா. அப்ப 2 லேபிள் தான் பைபிள்ல. என்னது? ஒன்னு கலகம், இன்னொன்னு ஆசீர்வாதம். ஒன்னு கலகம். இப்படி பைபிள் படிங்க. நியாயப்பிரமாணத்தை ஓபன் பண்ணிட்டு இந்த அதிகாரத்துல எது பிரதானமாக இருக்குது, ஆசீர்வாதமா கலகமா? தேவனுடைய ஆசீர்வாதமா மனிதனுடைய கலகமா? இந்த 2த்தையும் ரிலேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சாலே ஈஸியா நீங்க என்ன செய்ய முடியும், நிறைய விஷயங்களை படிச்சு புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார், உன்னதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னதங்களிலே. 2வது நம்ம பாக்குறோம், யாருக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார் நம்ம பாக்குறோம். இதை நம்ம ஆல்ரெடி அதனால தான் சொன்னேன், இந்த ஐடியா வேணும் அந்த ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கிறிஸ்துக்குள்னா இன்னொரு தடவை நான் உட்காந்து கிறிஸ்துக்குள் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. கிறிஸ்துக்குள் அப்படின்னாலே டக்குன்னு உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஞாபகம் வந்துடணும். இப்போ யார் மூலமாய், இந்த இடத்துல தான் ஒரு சின்ன அர்த்த பிழை இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ஆவியானவர். நம்ம தமிழ் பைபிள் எப்படி இருக்கு? ஆவிக்குரிய. சரி, அதாவது தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்ற மீனிங் நினைச்சிடக்கூடாது. அப்படின்ற மீனிங்ல நீங்க எடுத்துக்க கூடாது. ஒரிஜினல் லாங்குவேஜ்ல
ஒரிஜினல் லாங்குவேஜ்ல யூலோஜியா நியூமாட்டிகே அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அர்த்தம். அதாவது ஆவியானவரை கொண்டு தேவன் என்ன செய்திருக்கிறார், அதுதான் அந்த இடத்துல மீனிங். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம். இப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது ஆவியானவரை கொண்டுதான் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்ப நீங்க அதை பைபிள் அங்க எழுதிக்கணும். ஏன்னா அடுத்த முறை நீங்க ஆவிக்குரியன்னு வாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தினுடைய கேரக்டர் வந்து ஆவிக்குரியது நினைச்சுக்க கூடாது. புரியுதுங்களா? இப்போ இந்த பென்சில் இருக்கு, இந்த பென்சில் இந்த ஐபேடுக்குரியது அப்படி நினைச்சுக்க கூடாது. இந்த பென்சில் இந்த ஐபேடுக்குரியதுன்ற மாதிரி நினைச்சுக்க கூடாது. ஐபேடுக்குரிய பென்சில் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐபேடுக்குரிய இந்த ஐபேடுடைய பென்சில் இது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இந்த ஐபேடு இல்லாமல் இந்த பென்சில் இல்லைன்ற அர்த்தத்தில் நீங்க என்ன செய்யணும் எடுத்தது. இந்த ஐபேடு இல்லாமல் இந்த பென்சிலை வச்சு ஒரு யூஸும் இல்லை. அப்ப ஆவியானவர் இல்லாம நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன் ஆவியானவர் மூலமாயின்ற வார்த்தையை நான் சொல்றேன். ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த ஆவியானவருக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவியானவர் ஆசீர்வதிச்சா என்னென்னலாம் ஆசீர்வதிப்பாரோ அந்தந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்குள் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை யார் மூலமாய் செய்திருக்கிறார், ஆவியானவரை கொண்டு அவர் செய்திருக்கிறார். சிருஷ்டிப்புக்கு போலாமே. சிருஷ்டிப்பை பத்தி நம்ம படிக்கும்போது ஆதி ஆமத்துல என்ன வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார், அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் என்ன செஞ்சிருச்சு, உண்டாயிடுச்சு. இப்ப தேவன் வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை, வானங்களையும் பூமியையும் படைத்தார். கரெக்டா? வார்த்தையை கொண்டு. தேவனுக்கும் வார்த்தைக்கு நடுவில் நின்றுகிட்டு இருந்தது யாரு, தேவனுடைய ஆவியானவர். தேவனுடைய பர்சனல் பிரசன்ஸ், தேவனுடைய தனிப்பட்ட சமூகம் தான் யாரு, பரிசுத்த ஆவியானவர். குமாரன் இந்த பூமியில வந்து இருக்கிறார், மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வர்றாரு. 30 வயசு ஆகுது, ஞானசானம் எடுத்து கரையேறார். இப்போ இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன்னு யார் சொல்றா, அந்த நேசத்தை எப்படி கடத்துறாரு, தேவனுடைய பர்சனல் பிரசன்ஸ் தான் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய தனிப்பட்ட உள்ளார்ந்த சமூகமே பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம தேவனுடைய கிரியை எங்கேயுமே நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சிருஷ்டிப்புல நம்ம யோபுல வாசிக்கிறோம், தேவன் தமது ஆவியை கொண்டு சிருஷ்டித்தார்னு வாசிக்கிறோம். கொலோசியர்ல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்னு வாசிக்கிறோம். யோவான் 1ல வாசிக்கிறோம், வார்த்தையை கொண்டு தேவன் எல்லாத்தையும், அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவனை சிருஷ்டித்தார், ஆவி மூலமாக அதை செய்தார். தேவன் இந்த வானங்களையும் எல்லாம் பரலோகங்களையும் பூமியையும் படைத்தது வார்த்தையினால். யார் மூலமாய், ஆவியானவரின் மூலமாய். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இல்ல இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிப்பதன் மூலமாய் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துக்குள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உன்னதங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உயரங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். யார் மூலமாக? அப்ப அந்த ஆவிக்குரியன்ற வார்த்தையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரி இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆவியானவரை கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது இல்லையா, அப்படித்தானே? ஆசீர்வாதங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு, ஒண்ணு இல்ல, அப்போ கண்டிப்பா ஒண்ணுக்கும் மேல. அது என்ன என்ன அப்படின்னு கீழே சொல்றாரு. அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்ன, இவ்வளவுதான் அப்படின்னு இல்ல, இந்த நிருபத்துல சில விஷயங்களை சொல்றாரு. இது இல்லாம ரோமர்கள் நிருபத்துல சில விஷயங்கள் இருக்கு, கொலோசியர்கள் நிருபத்துல சில விஷயங்கள் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஆனா இவைகள் எல்லாமே இந்த நிருபத்துல சொல்லி இருக்கிற விஷயங்களுக்குள்ள அடங்கிவிடும். ஸோ என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், இல்லைன்னா என்னென்ன ஆசீர்வாதங்களை தமது ஆவியினாலே நமக்கு தந்திருக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். இதை கத்தருக்கு சித்தமானா வர நாட்களில் படிப்போம். இப்போ ஹோம்ஒர்க் என்னன்னா, ஹோம்ஒர்க் இல்லை, அப்சர்வேஷன். இந்த 4வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிச்சு என்னென்ன ஆசீர்வாதங்களை, அவ்வளவுதான், சிம்பிள் ஹோம்ஒர்க். என்னது? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா, ஒரு ஒரு குறிப்பிட்ட இங்கு, அதாவது ஒரு ஒரு கலர் பென்சில், பச்சை கலர் கலர் பென்சில் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல கிறிஸ்துவுக்குள் இல்ல அவருக்குள் இவருக்குள் இப்படிலாம் வார்த்தைகள் இருக்குல்ல, இதுல எதெல்லாம் கிறிஸ்து அப்படின்னு இருக்குதோ அதை ஒரு கலர்ல அண்டர்லைன் பண்ணுங்க. எதெல்லாம் தேவன் சம்பந்தப்பட்டு வருதோ அதெல்லாம் ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. எதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வச்சு சம்பந்தப்பட்டு வருதோ அதெல்லாம் ஒரு ஒரு கலர்ல அண்டர்லைன் பண்ணுங்க. இதை அண்டர்லைன் பண்ணி வைங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் நோட் பண்ணி வைங்க. உங்களால் அண்டர்லைன் பண்ண முடியலன்னா, ஏன்னா நோட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த டைரி வந்து நாளைக்கு காணாமல் போயிடும். அண்டர்லைன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பைபிள் உங்ககிட்டே இருக்கும். அதனால் அண்டர்லைன் பண்ணுறது நல்லது. இல்லை நான் அண்டர்லைன் தப்பாக பண்ணிவிடணும், அடுத்த வாரம் பிரதர் சொல்லும்போது நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது 3 கலர் இருக்கிற பென்சிலோடு என்ன செய்யுங்க, வாங்க. ஸ்கெட்சு வந்து பேப்பருக்கு பின்னாடி வந்துடும். ஒன்று கலர் பென்சிலு இல்லைனா கிரையான்ஸு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறது பின்னாடி என்ன செய்யாது, வராது. அதனால் கிரையான்ஸ் எல்லாம் கலர் பென்சில் பெஸ்ட்டு. ஏதாவது 3 கலர் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம், ஒரு சின்ன ரிஃப்ரெஷ் போயிடலாம். அப்போஸ்தலன்னா யார் அப்படின்றத பார்த்தோம். கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் அப்படின்னு பார்த்தோம். ஏன் அந்த வார்த்தைக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா வந்து இந்த நிருபம் ஃபுல்லாக என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். 1வது அதிகாரம் 3லேருந்து 14 வரைக்கும் ஒரே வாக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒரே வாக்கியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய போகிறோம், படிக்கலான்னு சொல்லி நிறுத்தி படித்தோம். இன்னும் நம்ம 3வது வசனத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்து முடிக்கல, படித்து முடிக்கல. இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆவியானவரை கொண்டு நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆவியானவர் என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் தருவாரோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார், உன்னதங்களிலே தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்ன என்பதை நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம்.